போகிறோம்? வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். ஏய் இந்த சவுண்ட் வேற மாதிரி கேக்குது. ஸ்டாண்ட் போட்டு குடிச்சிரலாம். இங்க இருந்து நீங்க 2 கிலோமீட்டர் நடக்கணும் தெரியுமா? அதுல செட்டு. ஆமால கால் கிருட்டுங்க. கேக்குது தண்ணி சவுண்ட் கேக்குது. காலையில எல்லாரும் ஒரு 3 இட்லி தாங்க சாப்பிட்டோம். நடக்க முடியல. 3 இட்லி அரகுரா போட்டு. இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இடமெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. 3 மணிக்கு வெளில வந்துடணுமா? அப்போ நீ என்ன டேஷுக்கு அதெல்லாம் சொல்லாமல் கூப்பிட்டு வந்தீங்களே? இன்னும் எவ்வளோ தூரம் போனா? 2 கிலோமீட்டரா? அம்மா, இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. பட் லாஸ்ட்டாக வந்து கொல்லி ஹில்ஸ் போனால் அப்போ வந்து விளாகெல்லாம் பண்ணலை. கொல்லி ஹில்ஸ் போனதால கிட்டத்தட்ட ஒரு 8-9 மந்த் ஆச்சு. ஒரு வாட்டர் ஃபால்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு ட்ரிப் போய். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ண பார்த்தா சண்டே அது மாதிரி ட்ரிப் கிளம்பலாம்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே வந்து கிளம்பிட்டோம். வந்து ரூமில் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே காலையிலேயே போய் என்ன பண்ணோம், திருத்தணி முருகன் கோயிலில் கும்பிட்டு அங்கேருந்து ஆந்திரா பக்கம் நாங்கள் அப்படியே ஆந்திராவுக்கு வண்டி வச்சிட்டோம். இப்போ தான் கரெக்டாக ஆந்திராவுக்கு வந்தோம். அந்த பேர் போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆந்திரான்னு. ஆந்திராவில் ஒரு செம்மையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான். அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கேன். எங்கே வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் வாட்டர் ஃபால்ஸு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னை டு அந்த நாகலாபுரம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் சம்திங் வருது சென்னையிலேருந்து வந்தோம். நாங்கள் வந்து திருத்தணி முருகன் கோயிலை பார்த்துட்டு, திருத்தணி முருகன் கோயிலும் நான் ஃபஸ்ட் டைம். இதுதான் நான் வந்து இந்த ஏரியா சைடு வரது ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு போகிறது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு பார்க்கிங் எப்படின்னு எதுவுமே தெரியாது. ஸோ அங்கே போய் பார்க்கிங்கை பார்த்துட்டு பார்க்கிங்கில் பைக்கை போட்டு அங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் உள்ளே நடந்து போய் தான் வந்து அந்த ஃபால்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன். பட் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி வருதா இல்லையான்னு தான் தெரில. இந்த டைம் வந்து இந்த மந்த்து வந்து கண்டிப்பாக தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு. டேட் வந்து 4th ஆகஸ்ட் 4. இதுலேயே தண்ணியை காணோம். அங்கே தண்ணி இருக்குமா? இப்போ செம்மையாக தானே பிளேஸ். மார்னிங் மட்டும் இந்த பிளேஸுக்கு வந்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கேமராவில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். டைம் கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் அந்த முருகன் கோயிலுக்கு போகாமல் இங்கே வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்திருக்கலாம். பட் முருகன் கோயில் போனதால் அங்கே கொஞ்சம் டிலே ஆச்சு. இன்றைக்கி சண்டே வேறுங்களா, கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் போய்ட்டுன்னு நினைக்கிறோம். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் தான் உங்கள் MDF. ஷார்ட்ஸாக வரும் பார்த்தீங்கன்னா MDF சேனலில் வரும். விலாகாக பெரிய வீடியோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MD விலாக்ஸில் வரும். ரெண்டுமே நம்ம சேனல் தான். MDF அண்ட் MD விலாக்ஸ் ரெண்டுத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க மீதி பேலன்ஸை கண்டினியூ பண்ணோம். கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேசா சொந்தங்களை இன்னும் எவ்வளோ தூரம் வந்து ட்ரெக்கிங் பண்ணி நடந்து போகணுன்னா எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட வந்துட்டோம். நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 400 மீட்டர் தான். 2 சைடுமே மலை. அந்த மலைக்கு சென்ட்ரல் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதில் இந்த மாதிரி ஒரு பாதை. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இடமெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே காடு தான் போட்டிருக்காங்க. ஒரு ஆரே வாட்டர் ஃபால்ஸ். ரைட்டா போயிட்டு ரைட் எடுக்கணும். காதலியே சொல்லி முடிஞ்சு. காசி தண்ணி எல்லாம் எப்படி காசி போயிட்டு இருக்கு? 3 மணிக்கு வெளில வந்துடணுமா? அப்போ நீ என்ன டேஷுக்கு அதெல்லாம் சொல்லாமல் கூப்பிட்டு வந்தீங்களே? இல்லை எனக்கு காலையிலே கிளம்புனா அப்புறம் என்ன இதுக்கு திருத்தணி கூப்பிட்டு போனேன். இங்கே வந்துட்டு திருத்தணி போயிடலாம்ல. என்ன டேய் என்ன பண்ணுற? கைஸ் 2 மணி வரைக்கும் தான் அங்கே அலோடாம் உள்ள என்ட்ரன்ஸ் வரத்துக்கு. ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு நினைக்கிறேன். மொத்தமாக நாங்கள் எத்தனை 2 3 4 5 பேர் வரோம். 80 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ என்ஜாய் பண்ண போகிறோன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். பட் ஆனால் செம்ம பசி. இப்போ
காலையில் ஒரு 3 இட்லி சாப்பிட்டு வந்தோம் எல்லாருமே. நான் ஒரு 3 இட்லி, அவங்களாம் ஒரு 4 இட்லி சாப்பிட்ருவாங்க. மொத்தமாக அதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம். மார்னிங்கே கிளம்பி இருந்தால் பயங்கரமாக வந்துடும். ஒரு புதுசாக வரவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா காட்டுக்குள்ளே போகிறோன்றதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை பாருங்கள், ஒரே மலை இந்த வியூ பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. அப்படியே மலைக்கிட்ட வர மாதிரியே இருக்குது. இது வரைக்கும் யாருமே ஆப்போசிட்டில் வரவே இல்லை காசி. நம்ம மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கே. யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான். இங்கே போன பிறகு யாருமே இல்லைன்னா நம்ம மட்டும் கூப்பிட்டு வரல, ஜாலியாக இருக்கும். சொந்தங்களே, போகிற வரைக்குமே யாருமே இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு. வரும் இரு. யாருமே ரிட்டன் வரவே இல்லை. இப்போ நாங்கள் மட்டும் தான் போகிறோமோ இல்லை உள்ளே ஆல்ரெடி போயிருக்காங்களே எனக்கு தெரியல. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கிங் காசெல்லாம் இல்லை. இந்த மாதிரி நிலம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே பைக்கை பார்க் பண்ணிட்டு போக வேண்டியது தான். காசி புளி சாதம் கட்டின்னு வந்தோம்னு பயங்கரமாக வந்துருக்கும். புளி சாதம் சோத்து கட்டின்னு வந்தாங்க பார். ஆல்ரெடி அவங்களாம் போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க போலுது. ஸோ கைஸ், இந்த மாதிரி வந்து பைக்கு கார் பார்க்கிங் எல்லாம் இந்த மாதிரி விட்டு போயிடலாம். டோக்கன்லாம் கிடையாது. எனக்கு வந்து செம்மையாக பசிக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன இருக்கோ அதை சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு உள்ளே போக போகிறேன். பசிக்குது, என்ன வாங்கி கொடு. ஏய், நீ வேறு வெறுப்பெல்லாம் ஏற்றின்னு இருக்காத. பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் ஒன்று எடுக்கிறோம். 5 இதில் 2னா சொந்தங்களே, ஒரு வழியாக நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டோம். அதாவது நடந்து போயிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட பைக் பார்க்கிங்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து 2 கிலோமீட்டர் இருக்குமா. அதனால் நடந்து போயிட்டே இருக்கோம். பின்னாடி ஒருத்தர் வராரு வந்துட்டே இருக்காரு. காசி, காலையில் எல்லோரும் ஒரு 3 இட்லி தான் சாப்பிட்டு வந்தோம். நடக்க முடியல. 3 இட்லி 60 போட்டு இங்கே ஒரு 2 பேர் முன்னாடி போகிறாங்களே, அவங்க நம்பாலே. அங்கே ஒரு 2 பேர், பின்னாடி ஒருத்தர் வராரு. அவரால் நடக்க முடியல. அவர் வந்து ஜிம்முக்கு போகிறாரா, அதனால் நடக்க முடியல. அங்கே பாருங்க, ஜிம்முக்கு போகிற நடக்க முடியல. டயர்டாகிடுச்சு, ரொம்ப டயர்டாகிடுச்சு. அங்கே போய் குளித்தா கொஞ்சம் எனர்ஜி வந்துடும். ஸோ இதோட லொக்கேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் வந்ததுலேருந்து இப்போது என்ஜாய் பண்ணிட்டு போகிற வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். முக்கியமாக இந்த இடத்துக்கு வரணுன்னா மார்னிங் அந்த மாதிரி கிளம்பி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு காலையில் 6 மணிக்கு அப்படி கிளம்புனீங்க அப்படின்னா பக்கத்துலேருந்து ஈஸியாக இருக்கும். நாங்கள் வரது வந்து 1 மணி பகல் 1 மணி ஆச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் அப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலேயே பிளான் பண்ணி காலையிலே வந்துடுங்க. இங்கே புளியோதரை மறக்காமல் கையில் புளியோதரை பாக்கெட்டு கட்டுவாங்க. உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை எப்படியே சாப்பிட்டு போகிறதுக்கு பயங்கரமாக இருக்கும். நாங்கள் தான் அதை மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த வாட்டி வந்தோன்னா நான் வெளில பார்த்தேன், நிறைய பேர் அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸுக்கு வரீங்கன்னா கையில் மறக்காமல் புளியோதரை கட்டின்னு வந்துடுங்க. கரெக்டாக இருக்கும் காம்பினேஷன். ஏய், இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? 2 கிலோமீட்டரா? ஹோய், வாட்டர் ஃபால்ஸுக்கு கண்ணாடி போட்டு வந்த முதல் இவர் தான். இங்கே பேர் ஹோய், அப்பா பாரெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஃபால்ஸுன்றாங்க, தண்ணி ஊற்றுற சவுண்டே கேட்கல. ரொம்ப முடியல, நான் கஷ்டப்பட்டு நடந்து போகிறோம். நான் வேணா தண்ணி ஊற்றவா? தண்ணி வச்சுக்கின்னு ஃபால்ஸுங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம் ப்ரோ. பிளேஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு. நீங்கள் வரீங்க அப்படின்னா ஷூ போட்டு வாங்க, பெட்டராக இருக்கும். இங்கே எல்லாமே செப்பல் தான் போட்டு வந்துருக்கோம். அதனால் கொஞ்சம் நடக்க கஷ்டமாக இருக்குது. நீங்கள் யாராவது வரீங்க அப்படின்னா பாருங்க, அதே ஃபீல் தான் இருக்கும். இல்லை ஷூ போட்டு வந்தால் தனி ஃபீல் இருக்கும். இங்கே பாருங்கள், ஷூ போடாமல் வெறுங்காலம் வந்தாங்கன்னா தனி ஃபீல் இருக்கும். இதில் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி போகிறதுக்கு கையில் ஒரு குச்சி எடுத்துருவாங்க. நாங்கள் அதை எடுத்துன்னு வர மாட்டோம். முடிஞ்சாலும் காலையிலே வாங்க. ஏய், இன்னும் தண்ணி சவுண்டே கேட்கல. வருமா? தண்ணி ஊற்றலையா? தண்ணி நம்மளாம் போய் வாட்டுக்கு ஊற்றணும். நாங்கள் பைக்கில் வரும்போது ஒரு கூட்டத்தையும் காணோம். ஏன்னா நாங்கள் தான் இருக்கிறதுல லாஸ்ட்டு பேச்சு. இப்போ எல்லாருமே ஆப்போசிட்டில் வராங்க. நல்லா தான் இருக்கும் போல. தண்ணி சவுண்டு கேட்கல, கிளி சவுண்டு தான் கேட்குது, குருவி சவுண்டு. கேட்குது தண்ணி சவுண்டு கேட்குது. வேற என்னமா கேட்குது? ஸோ வேறு லெவலில் இது இடம் பாருங்க. ஏய் காசி, இந்த மாதிரி இடத்துல நீ வந்திருக்கியா இதுக்கு முன்னாடியே? முன்னாடி இப்படி தான் இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி நீ வந்து நைட்டில் வந்து திருட்டு இதுக்கு போயிருந்தனா அப்படி தான் தெரியும் உனக்கு. இந்த இடம் பயங்கரமாக இது பார். இதுக்கு மேலே என்ன வேணும்? காசியா
ஆஹா ட்ரிப்பை போட்டோன்னா ஓன் ட்ரிப்பு முடிச்சிருவாங்க பார்த்துக்கோ. நான் வந்து பிளான் பண்ணிட்டேன், பிஃபோராக கூப்பிட்டு வந்துடுவேன். பிஃபோர்னா எப்போ? சாட்டர்டே நைட்டே கூப்பிட்டு வந்து தங்க வச்சிருவியா? உள்ள இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறாங்கல்ல. ஆமாம், அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. என்ன தொட்டியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க? என்ன இருக்குது தொட்டியில்? குப்பை தொட்டி போடணும். போய் ஆமாம் காசி யூஸ் மீ அப்படிங்கிற போட்டுருக்குல. தண்ணி சவுண்டு கேட்குது, தண்ணி சவுண்டு கேட்குது. நீ சட்டையை போடு. நீ தண்ணி சவுண்டு காசியே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அங்கே போய் பார்த்துட்டு வந்து சவுண்டு விடுறோம். வேறு லெவலில் இருக்குது கத்துறகிரு. ஏன்னா தண்ணி அந்த மாதிரி வருமா? பொருள் அந்த மாதிரியா? அவங்க போகிறோம், வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். ஏய் காசி, மினி வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி பார்த்துட்டோம், தண்ணி பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? அப்போ வந்து இதிலே ஊரில் வேண்டியதான். ஏய் தண்ணி அதிகமாக வரல காசி, கொஞ்சமாக தான் வருது. நான் தண்ணி அதிகமாக வர்றதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்ன நிரோஸ் பாய், தண்ணியை குடிங்க கொஞ்சம். அவர் குடிச்சாருன்னா அதிகமாக வருமா? முரளிபுரம் இதிலே குடிங்க கொஞ்ச நேரம். இது அங்கே போயிட்டு குளிச்சுட்டு வந்து இங்கே குளிக்கிறான். இப்படி தெரிஞ்சு சாக்ஸ் எடுத்துன்னு வந்திருப்பான், அது வேறு எடுக்காம இன்னும் பேண்ட்டு காயாது போல. பேண்ட்டு போட்டு நீச்சல் அடிக்க முடியாது, பேண்ட்டு போட்டு நீச்சல் அடிக்க முடியாது காசி, அவுத்துக்கும். பேண்ட் போட்டு குடிச்சிடலாம். இங்கேருந்து நீங்கள் 2 கிலோமீட்டர் நடக்கணும் தெரியுமா? அதில் செட்டு ஆமாம்ல, காலு கிருட்டுங்க. அதான் தூக்கின்னு போகிறதுக்கு 1 2 3 4 பாய் இருக்கீங்களே, அப்புறம் என்ன? லாஸ்ட்டாக ஆகாய கங்கை போகும்போது சலன்னு ஊற்றுச்சு. இங்கே எங்கே சவுண்டே லைட்டாக தான் கேட்குது. ஆகாய கங்கை அது என்னடா, இது என்னடா? அதுவும் ஃபால்ஸு தான், இதுவும் ஃபால்ஸு தான். இது பெரிய ஃபால்ஸ். பெரிய இது ஃபால்ஸ் என்ன சார்? அது பெரிய ஃபால்ஸு, இது ஃபால்ஸு. இதெல்லாம் சின்ன உண்மையாக நடந்து இது மாதிரி தான் நடந்து போய். இப்போ நம்ம வந்து அமேசான் காட்டுக்கு வந்துருக்கோம். அமேசான் காடு இல்லை காசியா, காசியா காசி இந்த ஏய் இந்த ஃபால்ஸ் ஆச்சு பரவாயில்ல, ட்ரக் பண்ணி போகிறதுக்கு நல்லா தரம் நல்லா இருக்கு. அங்கே போய் ஆகாய கங்கையில் படிக்கட்டில் ஏறி இறங்கணும், செத்து போயிட்டோம். நிரோஸ் அவர் கூட்டெல்லாம் போயிருந்தோம். அதெல்லாம் ஆகாய கங்கையா கொல்லிமலையில் போய் ஏறவே முடியல, செத்துட்டோம். போட்டுருக்காங்க பாரு, வே டு ஃபால்ஸ், ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் வையான்னா அதுதான் எல்லா இடத்துலையும் தமிழில் எழுதிக்கிறாங்க. கடைசி வரை ஃபால்ஸே காணும். காசி தமிழ் எழுதிக்கிறாங்க பாரு. அதான் 3 லாங்குவேஜில் எழுதியிருக்கா ப்ரோ. ஆந்திர பிரதேஷ்க்கு இது. ஆந்திர பிரதேஷ்னா என்ன? நம்ம ஊரில் வந்து ஆந்திராவில் எழுதிருக்காங்க. இருக்கான் ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்காரன் தான் இருக்கான் உள்ள. எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டுக்காரன் இருக்கான். வீட்டை கேளுங்க. தமிழ்லாம் யாரும் இல்லை காசி. ஓட சொன்னா தண்ணனா வா. இது வாவ், நம்ம தான் வாட்டர் ஃபால்ஸ் வரணும், இப்போ எதுக்கு வரான்னு தெரியல. தந்தானை தானா கோயில் ஃபால்ஸா? இது சின்ன ஃபால்ஸ் காசி. ஸோ கைஸ் இது வந்து சின்ன ஃபால்ஸு. கோயில் இங்கே வந்து இப்போ கோயில் ஃபால்ஸுன்றதுக்கெல்லாம் வந்து சின்ன ஃபால்ஸு. நம்ம வந்து பெரிய ஃபால்ஸுக்கு போக போகிறோம். போட்டு தள்ளிடலாமா? ஏய் இந்த சவுண்ட் வேற மாதிரி கேக்குது. அப்படிதான் கத்தணும், நாட்டுக்குள்ளலாம் வந்தால் அப்படி தான் இருக்கணும். ஓ ஏ
ஏய் ஓயேவா ஓயோக்கெல்லாம் இங்கே ஓயோ கேட்குறாருயா. அதெல்லாம் வீடியோவில் வரும் பார்த்துக்கோ. ஓயோவா அந்த மாதிரி தான் அவங்க கத்துறான். யோ நம்ம ஏதாட்டு மிருகம் வந்துடாமையா நம்மளோட. மயில் எங்கே போகிறா ப்ரோ ஃபால்ஸ் எந்த வழி ப்ரோ? போர்டு இந்த வழி அவர் தமிழ் தான். வா நீ வணக்கங்கள் ப்ரோ. நான் அதான் சொல்கிறேண்ணே, ஆந்திரானா ஆந்திரா மட்டும் இருக்குது, ஃபுல்லாக தமிழ் தான். ஏய் இப்போ அவன் அங்கே பார்த்தான். இது தம்பி, அது அண்ணன். ஓ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாங்க. ஐயோ சிங்கம் இங்கே வந்துட போகுது, நம்ம தம்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மட்டும் தான் போகிறோம். கடைசியாக நம்ம பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம், ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லை, பக்கம் வந்துட்டோம். கடைசியாக அந்த குரங்க அவங்களோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டு சவுண்டு விட்டு நாங்கள் இங்கே வர்றதுக்கு முக்கிய காரணமே ஆந்திராவில் அவங்க அந்த குரங்கு வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த காட்டில் தான் கடைசியாக வந்து பார்த்துச்சு. பார்த்தேன் தொலைச்சேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கூட்டு வந்து, நீ உங்கள் லாங்குவேஜில் கற்று உங்கள் அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கற்று விடுறோம். தெரியாமல் பேண்ட் போட்டு வந்துட்டுங்க, சாக்ஸ் போட்டு வந்துடுங்க. நான் நம்மகிட்ட ஸ்பேர் இருக்குப்பா. किलोमीटर भैया 2 किलोमीटर 2 किलोमीटर 2 किलोमीटर. தம்பி ஃபால்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கு? தமிழ் தமிழ் நகினேங்க நினைக்கிறேன். போயினே ஆகிட்டியா? யார் இம்மா தூரத்தில் கட்டி வச்சுருக்கேன்? பார்த்து பார்த்து. டூ கிலோமீட்டர் சொன்னீங்க, 2 கிலோமீட்டர் அதிகமாக வரும். அவன் எதுக்கு 3 மணிக்கே க்ளோஸ்ன்னு சொல்லலாம் தெரியுமா? இதுக்கு தான். ஃபால்ஸு வழி ஃபால்ஸு வழின்னு போட்டிருக்கான், வழி மட்டும் தான் வருது, ஃபால்ஸை காணும். இந்த வந்துட்டு பாருங்க ப்ரோ. ஃபால்ஸ் இப்படி போடுறது எங்கே போகுது? அப்புறம் முரளி ப்ரோ இதை மட்டும் பிடிங்க. அம்பு எங்கே போகுது பாரு, அப்படியே போ பின்னாடியே. வெளியே போ. ஃபால்ஸ்ன்றீங்க, பாறை இது அவ்வளோதானா? இப்படி வை போகுது போ. காசி பார்த்து இறங்கு, உனக்கு எதனா வேணா நம்ம இல்லை. கேமராக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. கடைசியாக ஃபால்ஸுக்கு வரல. இதான் அதை போகுது பேர் வை போ. தான் போகுது போ. போர்டு திருப்பி இறக்கோ. கடைசியாக எல்லாத்தையும் கடந்து வந்து பார்த்தா 2 பேர்ட்ட மாட்டிட்டோம். ஒருத்தன் இவன், இன்னொருத்தன் இவன். ஆன்னு துறகுறான். 2 பேரும் எங்களை சுட்டு போட்டாங்க. டேய் என்னடா பண்ணுறேன்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் துபாகூர் வீலாகர். ஏய் கேமரா எடுத்துகிட்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். செம்மையான ஒரு ஃபீல் காய், செம்மையான ஃபீல். மால்வாய்